தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தந்தி டிவி மோட்டார் எபிசோட்ல இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட். நீங்க வந்து சிஎன்ஜி காரோ இல்ல பஸ்ஸோ ட்ரக்கோ வச்சிருந்தீங்க அப்படின்னா இதை பத்தி கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். இப்போ இந்த சிஎன்ஜி சிலிண்டரை எவ்ரி 3 இயர்ஸ் ஒருக்க ரீசர்டிஃபை பண்ணி அதை குவாலிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னா எஸ் பண்ணணும். அப்போ அதை எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத ரொம்ப லைவா ஒரு டெமோவாவே ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். இடம் எங்க அப்படின்னா சென்னையில் கூடுவாஞ்சேரியில் இருக்கிற மெட்ராஸ் சிஎன்ஜி டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கும். ஸோ இங்கே தான் அந்த ஃபுல் ஃப்ளோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இங்கே நம்மக்கிட்ட வந்து ஒரு ஆல்டோ வெஹிக்கிள் வந்து இருக்குது மாருதி சுசுக்கியோட. இது ஃபேக்ட்ரி ஃபிட்டடான ஒரு சிஎன்ஜி தான் வந்து இது. இப்போது இங்கே வந்து ஒரு பிளேட் இங்கே சைடில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பங்க்கில் பார்த்த மாதிரியே இங்கேயும் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஒரு பிளேட் இருக்குது. அந்த பிளேட்டில் இந்த வெஹிக்கிள் வந்து 2022 5வது மாதம், அதாவது கரெக்டாக மே மாதம் வந்து இது பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இப்போ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 25 மேலே இருக்கும். கரெக்டாக ஒரு 3 இயர்ஸு அந்த டியூவில் தான் இப்போ இருக்குது. அதுக்காக தான் இப்போ இங்கே வந்திருக்கு. ஸோ இவங்க இதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ காரில் இருந்து அந்த சிலிண்டரை கலட்டினதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டீகேஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கார் வந்து இந்த இடத்துக்கு வரும்போதே கொஞ்சம் கேஸோட தான் அந்த சிலிண்டர் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அதுக்குள்ளே இருக்கிற கேஸை கம்ப்ளீட்டாக வந்து வெளியில் எடுக்கணும். ஸோ அதுக்காக தான் இப்படி ஒரு செட்டப் வந்து இங்கே வச்சுருக்காங்க. இந்த இடமே வந்து ஒரு ஐசோலேட்டான ஒரு இடத்துல தான் இருக்கும். ஏன்னா இந்த கேஸ் வெளியில் போகிற இடத்த சுற்றி ஒரு 15 மீட்டருக்கு வந்து ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான் வந்து இங்கே இருக்குது. அதில் நடுவில் சின்னதாக ஒரு பூத் வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்ப்போம். ஸோ இதில் பேசிக்காக ஜஸ்ட் அந்த சிலிண்டரை வந்து ஹோல்டு பண்ணி ஒரு ரெகுலேட்டர் மாதிரி உங்களுக்கு வச்சுருக்காங்க. அது வழியாக அந்த கேஸை வந்து லீக் பண்ணும்போது இதுக்கு மேலே வந்து ஒரு பைப் வந்து மேலே போகுது. சிமினி மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக அந்த பைப்பை வச்சு அந்த பைப் வழியாக அந்த கேஸை வெளியில் போகிற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அங்கே காரில் இருந்து கலட்டின சிலிண்டரை இப்போ இங்கே டீகேஸ் பண்ணுறதுக்காக தான் இப்போ கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த சிலிண்டரை மாட்டி கேஸை வந்து வெளியில் எடுக்க போகிறாங்க. இப்போ நம்ம இந்த ஒர்க்கு நடக்கும்போது இந்த இடத்துல யாருமே இருக்கக்கூடாது. இன்னொன்று எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எதுவுமே வந்து இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம வெளியில் போயிடலாம். அவங்க டீகேஸ் முடிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா அடுத்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ டீகேஸிங் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு கெமிக்கல் வந்து இருக்குது. கார்பன் டெட்ராக்ளோரைட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல். அந்த கெமிக்கலை உள்ளே ஊற்றி உள்ளே இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக தான் இதை ஊற்றி பண்ணுறாங்க. அதை ஊற்றுறதை நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கே 2 ரோலர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது மோட்டரைஸ்டாக வந்து இந்த ரோலர் வந்து சுற்றுது. எதுக்காக அப்படின்னா இந்த சிலிண்டரை இந்த ரோலருக்கு நடுவில் போடும்போது இந்த சிலிண்டருமே சேர்ந்து ரொட்டேட் ஆகுது. அப்படி ஆகும்போது உள்ளே ஊற்றின கெமிக்கல் கம்ப்ளீட்டாக வாலில் எல்லாத்துலேயும் பட்டு ஒரு ரின்சிங் ப்ராசஸ் வந்து நடக்குது. அதுதான் இப்போ பண்ணுறாங்க. ஸோ அது ரோல் ஆகிட்டு இருக்கும்போதே வந்து உள்ள ஒரு மெட்டல் ப்ரஷ்ஷை வச்சு கம்ப்ளீட்டாக எல்லா வால்லையும் அந்த கெமிக்கல் படுற மாதிரி மேனுவலாக அதை ப்ரஷ் பண்ணுறாங்க.
ரின்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த சிலிண்டருக்குள்ளே இருக்கிற கெமிக்கலை ஜஸ்ட் வெளியில் ட்ரெயின் பண்ணுறாங்க. அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஜஸ்ட் இதுக்கு கீழே வந்து ஒரு பவுல் மாதிரி இருக்குது. அந்த பவுலில் இந்த சிலிண்டரை வந்து அப்படியே வெர்டிக்கலாக நிமித்தி அதில் இருக்கிற கெமிக்கலை அதில் எடுத்துகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சிலிண்டரோட வெயிட் ரெக்குவயர்மெண்ட் படி இருக்கா? ஏன்னா அந்த சிலிண்டரில் மேலேயே வந்து ஒரு வெயிட் வந்து உங்களுக்கு எழுதியிருக்காங்க. இந்த சிலிண்டரில் பார்த்தோம் அப்படின்னா 67.2 kg அப்படின்னு சொல்லி அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த வெயிட்டுக்கு மோராலஸ் ஒரு 5% டிஃப்ரென்ஸ்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறாங்க. இங்கே நமக்கு பார்க்கும்போது 67.650 அப்படின்னு சொல்லி காமிக்குது. விச் இஸ் அந்த மென்ஷன் பண்ணதை விட கீழே வந்து இல்லை. அதனால எதுவும் வந்து கரோஷன் ஆகி இதோட திக்னஸ் வந்து குறைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி வெயிட் வந்து இதோட 5%க்கு கீழே இருந்தது அப்படின்னா டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த சிலிண்டர் வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த டெஸ்டிங் பேர் வந்து ஹைட்ரோ டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா என்ன? இதுக்குள்ளே தண்ணியை ஃபில் பண்ணி தான் ப்ரெஷரை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ அதுக்குள்ளே தண்ணியை வந்து ஃபில் பண்ணுறாங்க. அப்போ இந்த டேங்க் வந்து எவ்வளோ தண்ணி பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிஎன்ஜியோட கெப்பாசிட்டியை சொல்லும் போதே 60 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சிலிண்டரு 60 லிட்டரு தண்ணி வந்து பிடிக்கும். அதை தான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுறாங்க. ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா இதை அப்படியே எடுத்து இங்கே ஒரு டேங்க் இருக்குது, அதுக்குள்ளே போட்டு தான் ப்ரெஷரை வந்து டெவலப் பண்ணுவாங்க. அடுத்து அதை பார்ப்போம். ஸோ இதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த கேப்பை வந்து ஏர் டைட்டாக வந்து லாக் பண்ணணும். ஏன்னா ப்ரெஷர் வந்து டெவலப் ஆகும்போது தண்ணி வெளியில் வந்து வந்துடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நாசில் வச்சு இங்கே பின்னாடி வந்து அதை லாக் பண்ணுவாங்க. அடுத்து அதை பார்க்கலாம். சொன்ன மாதிரி இந்த கேப்பை வந்து பக்கா ஏர் டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணணும். இதில் டெஃப்லான் டேப் வந்து இதில் கம்ப்ளீட்டாக சுற்றிருக்காங்க. இது மேலே வச்சு இதை டைட் பண்ணுறோம். இதை டைட் பண்ணும்போது இதோட அதர் எண்டில் பார்க்கும்போது ஒரு நான் ரிட்டன் நாசில் வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதை உள்ளே கம்ப்ரஸ்டாக வந்து ஏரை ஃபில் பண்ணும்போது இதை அமுங்கி உள்ளே வந்து அலோவ் பண்ணுது. உள்ளேருந்து ரிட்டன் வர்றதை இது அவாய்ட் பண்ணும். ஒன் வே மட்டும் அலோவ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை மேனுவலாக டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை டூல் வச்சு டைட்டாக வந்து இதை பேக் பண்ணுவாங்க. நீங்கள் பார்க்கலாம். இப்போ அடுத்து பண்ண போகிறது தான் த ஆக்சுவல் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து ஒரு சேம்பர் மாதிரி இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அவங்க ஜாக்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு லேபிள் வந்து பண்ணியிருக்காங்க. இது பேசிக்காக என்ன அப்படின்னா, ரொம்ப ஆழமாக ஒரு தொட்டி மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே தண்ணியுமே வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. இதுக்குள்ளே தான் இந்த சிலிண்டரை உள்ளே இறக்க போகிறோம். எதுக்காக அப்படின்னா, இதில் வந்து கிட்டத்தட்ட 340 பார் வந்து ப்ரெஷரை வந்து பில்ட் பண்ண போகிறாங்க. பங்க்கில் உங்களுக்கு ஃபில் பண்ணுற ப்ரெஷரே வந்து 200 பார் தான் மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ அளவுக்கும் அதிகமாக ஒர்க்கிங் ப்ரெஷருக்கும் அதிகமாக ப்ரெஷர் கொடுத்து டெஸ்ட் பண்ணும்போது இன்கேஸ் ஏதாவது ஒரு பிளாஸ்ட்டோ ஏதோ நடந்ததுன்னா அதை வெளியில் எதுவுமே பாதிக்காதபடி ஒரு பக்காவான ஒரு கண்டெய்னரில் தான் இதை உள்ளே இறக்கி அந்த டெஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க. அதுக்கு உள்ளே கொண்டு போகிறதுக்காக இந்த லிட்டை எடுத்து இதில் கனெக்ட் பண்ணுறாங்க. அதை பார்க்கலாம். இப்போ இந்த மூடியோட இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, இப்படி வந்து ஒரு லாக் வந்து இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் கேஸ் சிலிண்டருக்கு ரெகுலேட்டரில் இப்படி தான் ஒரு லாக் வந்து இருக்கும். அதே மாதிரி செட்டப் தான் இது. இதை அந்த மேலே ஃபிக்ஸ் பண்ண அந்த நாசிலில் இந்த மூடியை ஜஸ்ட்டு மூவ் பண்ணி லாக் பண்ணுவாங்க. அதை நீங்கள் பார்க்கலாம். இதை மூவ் பண்ணுறதுக்கு ஒரு க்ரெயின் செட்டப் வந்து இங்கே உங்களுக்கு இருக்குது. அந்த செட்டப்பில் இந்த மூடி இருக்குது. ஸோ மூடியை மூவ் பண்ணுறாங்க வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால. இப்போ இதை கரெக்டாக அதில் ஜாக் பண்ணி எஸ். ஸோ இப்போது அந்த வால்வ் வந்து அதில் போய் லாக் ஆயிடுச்சு. இப்போ இந்த டைரெக்டாக இந்த டியூப் வந்து இங்கே மேலே வரைக்கும் கனெக்டடாக இருக்கிறதுனால இதில் அந்த ப்ரெஷரைஸ்டு வாட்டரை வந்து உள்ளே ஃபீட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இதை லிஃப்ட் பண்ணி அந்த டேங்க்குள்ளே கொண்டு போகலாம்.
இப்போ இந்த சிலிண்டர் வந்து மூவ் பண்ணி இதுக்கு நேராக க்ரெயினோட சப்போர்ட்டோடு வந்து உங்களுக்கு உள்ளே வருது. எஸ், உள்ளே வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே வந்து என்ன பண்ண போகிறோம், உள்ளே இறக்க போகிறோம். இதுக்குள்ளே வந்து தண்ணி இருக்குது. அந்த தண்ணியில் அப்படியே நீங்கள் உள்ளே போகிறத பார்க்குறீங்க. இங்கே வந்து இந்த ப்ரெஷர் கேஜ்லாம் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பார் யூனிட்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 2 ப்ரெஷர் கேஜ் இருக்குது. அது போக வாட்டரோட லெவல் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த யூனிட்டில் போய் உள்ளே ப்ளக் பண்ணுறாங்க. நமக்கு இந்த ஹெட்டில் இந்த ஒரு ஹோல் இருக்குது. இதில் ஜஸ்ட்டு உள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் இருந்து ப்ரெஷரைஸ்டு ஏர் வந்து இதுக்குள்ளே போகும். அதை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதை பார்க்கலாம். இப்போ ஆன் பண்ண போகிறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த சிலிண்டருக்கு உள்ளே இருக்கிற சின்ன சின்ன வர்க்கம்ஸ், அதாவது வாட்டர் பபிள்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து வெளியில் எடுக்கிறதுக்காக ஒரு 50 பாருக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்து அதுக்கப்புறம் தண்ணியை வெளியில் எடுத்ததுக்கப்புறமா தான் ஆக்சுவலாகவே பண்ணுவாங்க. அதை பண்ணுறாங்க, பார்க்கலாம். இங்கே 50 பாருக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனதை நம்ம பார்க்குறோம். ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அந்த வாட்டரை வந்து அவங்க எக்ஸாஸ்ட் பண்ணுவாங்க. அங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ திறக்கும்போது அந்த எக்ஸஸாக இருக்கிற அந்த ஏர் மட்டும் நமக்கு வெளியில் எடுத்துடுறோம். இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த வாட்டர் லெவலை வந்து இவங்க நோட் பண்ணுறாங்க. அந்த டியூப்பில் வாட்டர் லெவல் கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து இங்கே நோட் பண்ணுறாங்க. இந்த வாட்டரோட லெவல் எதோடது அப்படின்னா, அந்த சிலிண்டருக்கு வெளியில் இருக்கிற சிலிண்டரில் இருக்கிற அந்த தண்ணியோட லெவல் தான் இங்கே நோட் பண்ணுறோம். அப்போ நீங்கள் இங்கே ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க என்னாகும் அப்படின்னா, அந்த மெட்டல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அந்த தண்ணி வந்து என்னாகும், அதோட உள்ளே இருக்கிற அந்த கொள்ளளவு விரியும் போது என்னாகும் அப்படின்னா, தண்ணியோட ப்ரெஷர் வந்து உங்களுக்கு வெளியில் பில்ட் ஆகுது. அந்த ஹைட்டை தான் இங்கே நோட் பண்ணுறோம். அப்படி ஆகும்போது இன்கேஸ் சிலிண்டரில் ஏதாவது லீக்கேஜ் இருந்தது அப்படின்னா, இதில் வெளியில் இருக்கிற தண்ணி உள்ளே போகிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ இந்த ப்ரெஷர் வந்து அப்படியே ட்ராப் ஆகும். அதை வச்சு தான் இந்த லீக்கேஜ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். இப்போ ப்ரெஷர் வந்து பில்ட் பண்ணுறாங்க. இங்கே ப்ரெஷர் கேஜில் இங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதே நேரத்தில் இங்கே வாட்டரோட லெவலும் வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இது 340 வர்ற வரைக்கும் இங்கே இருக்கு. நீங்கள் பார்க்குறீங்க 340 வர்ற வரைக்கும் இது வந்து ஸ்டில் ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதை தான் இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. 300க்கு அப்புறம் 340 வர்ற வரைக்கும் அந்த ப்ரெஷர் உங்களுக்கு பில்ட் ஆகும். நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ அந்த 340 பார் ரீச் ஆயிருச்சு. இங்கே ரெண்டுலேயுமே 340 இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இங்கேயும் வந்து ஒரு வாட்டர் லெவல் ஒரு 430 கிட்ட இங்கே லெவல் வந்து காமிக்குது. இப்போ ஒரு 30 செகண்ட்ஸ் இதை அப்படியே ஹோல்டு பண்ணுவாங்க. இதில் ப்ரெஷர் ட்ராப் ஆகக்கூடாது, இதில் வாட்டரோட லெவல் வந்து கீழே போகக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா லீக்கேஜ் எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா ப்ரெஷரை கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸஸ் வாட்டரை மட்டும் வெளியில் எடுத்துருவாங்க. சிலிண்டரை வெளியில் தூக்குவாங்க. அதை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகி திருப்பியும் அந்த சேம்பரில் இருந்து நம்ம வெளியே எடுத்து கொண்டு வந்தாச்சு. நான் ஏற்கனவே ரீடிங்கில் காமிச்ச மாதிரி ஒரு 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணும்போது இதோட ப்ரெஷர் ட்ராப் எதுவுமே வந்து ஆகலை. எக்ஸ்பேன்ஷன் வந்து குறையலை. அப்படிங்கிறதுனால இது வந்து இப்போ இந்த சிலிண்டர் பாஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பட் இது மட்டும் இல்லை, இன்னுமே வந்து ஒரு 2-3 ஸ்டெப் வந்து இருக்குது. அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ இதுக்குள்ளே இருக்கிற தண்ணியை ஃபஸ்ட்டு வந்து இந்த நாசிலை கலட்டிட்டு வெளியே எடுக்கிறாங்க. அதை தான் இப்போ பண்ண போகிறாங்க.
நெக்ஸ்ட் டெஸ்ட் என்ன அப்படின்னா இந்த வால் திக்னஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து இதோட ப்ரெஷர் வந்து ஒரு 1% வால்யூமுக்கு நம்ம கம்ப்ரஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா சிஎன்ஜி அப்படின்னாவே கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். அப்போ அவ்வளோ ப்ரெஷரை விட்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த வால் திக்னஸ், இந்த மெட்டலோட திக்னஸ்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லணும். இதை வந்து கம்ப்ளீட் ஒரு மோல்டிங்கில் தான் வந்து பண்ணுறாங்க. இதில் எந்த கேப்புமே ஆக்சுவலாக இருக்கக்கூடாது. அப்போது இந்த திக்னஸில் எங்கேயாவது வந்து நமக்கு தேவையானதை விட கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க. இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, ஜஸ்ட் ஒரு எக்யூப்மெண்ட் வச்சு பண்ணும்போது இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ரீடிங் வந்து காமிக்குது. இப்போ நீங்கள் நம்ம காமிக்கிறது 8 mm அப்படிங்கிறது காமிக்குது. இந்த திக்னஸ் வந்து இந்த சிலிண்டர்லேயே ஒரு இடத்துலையும் ஒரு மாதிரி, அதாவது இங்கே மேலே வந்து அதிகமாக இருக்கும், சைடில் ஈக்குவலாக இருக்கும், கீழேயுமே வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரேண்டமாக ஒரு 3 இடத்துல வந்து சைடில் செக் பண்ணுறாங்க. இங்கேயும் 8.1 காமிக்குது, அதே மாதிரி கீழே பார்த்தோம் அப்படின்னா 7.9 காமிக்குது. அப்போ ஆவரேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 8 mm அப்படிங்கிறது இந்த வேர்ட்டிக்கல் போர்ஷனில் இருக்குது. இங்கே மேலே டூம் போர்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா கூட வந்து உங்களுக்கு இருக்கும். அது இங்கே காமிக்கிறது 17 mm வந்து இங்கே திக்னஸ் காமிக்குது. அதே மாதிரியே கீழே பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே வந்து 17 mm வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட இருக்கும். 16 mm வந்து உங்களுக்கு காமிக்குது. அப்போது இந்த திக்னஸ் வந்து ஸ்பெக்கு படி இருக்கா இல்லை கரோஷனில் ஏதாவது அரிச்சிருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த சிலிண்டர் வித்தின் த லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அடுத்த டெஸ்ட்டுக்கு மூவ் ஆகுது. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே வந்து தண்ணி ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அதை ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஒரு ஹாட் ஏர் ப்ளோயர் வந்து உங்களுக்கு இருக்குது. அந்த ப்ளோயர் வந்து சூடான காற்றை உள்ளே அனுப்பி உள்ளே இருக்கிறத கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணுறாங்க. அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ உள்ளேருந்து சின்ன சின்ன வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வர்றதை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ப்ளோயரை ஆன் பண்ணி அந்த ஹாட் ஏரை உள்ளே ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா விஷுவல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு கேமரா. இதை வந்து உள்ள சிலிண்டருக்குள்ளே விட்டு நம்ம இங்கே வாலில் ஏதாவது கிராக் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத விஷுவலாக வந்து இவங்க செக் பண்ணுறாங்க. உள்ளே ஃபீட் பண்ணும்போது அந்த வால் வந்து இங்கே க்ளோஸாக இங்கே தெரிகிறத நம்ம பார்க்குறோம். அப்போது உள்ளுக்குள்ளே ஏதாவது கிராக் இருக்கா அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக அந்த கேமராவை உள்ளே ரொட்டேட் பண்ணி இதை விஷுவலாக வந்து இங்கே செக் பண்ணுறாங்க. ஃபைனலாக வந்து அது சர்டிஃபை ஆனதுக்கப்புறமா ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் பிளேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏற்கனவே அந்த காரில் ஒரு பிளேட் இருந்ததை நம்ம பார்த்தோம். அதை எடுத்துகிட்டு இதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இதில் பேசிக்காக என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். வெஹிக்கிளோட நம்பர் இருக்குது, சிலிண்டரோட நம்பர், சிலிண்டரோட மேக்கு, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் லாஸ்ட் டெஸ்ட், இதுக்கு முன்னாடி எப்போ டெஸ்ட் பண்ணாங்க, நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த டேட்டில் இருந்து அந்த டேட் வந்து இங்கே உங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க. என்னைக்கு டெஸ்ட் பண்ணாங்க, யார் இதை இன்ஸ்பெக்ட் பண்ணாங்க. எம்சிடிங்கிறது மெட்ராஸ் சிஎன்ஜி டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் அப்ரூவலில் இருக்கிற இந்த மாதிரியான ஒரு பிளேட்டு திருப்பி ரெனியூவல் பண்ணி உங்கள் காருக்கு கொடுக்குறாங்க. ஃபைனல் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா காரில் மறுபடியும் அதே சிஎன்ஜி சிலிண்டரை டெஸ்ட் பண்ணி உள்ளே வந்து லோட் பண்ணி திருப்பி உங்களுக்கு ஓஸ் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிஎன்ஜி சிலிண்டரை எவ்ரி 3 இயர்ஸுக்கு அப்புறமா என்ன பண்ணணும், எப்படி டெஸ்ட் பண்ணணும், எப்படி அதை ரீசர்டிஃபிகேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்த்த ப்ராசஸ் வந்து ஒரு காருக்கு, இதே ஒரு ட்ரக்காக இருக்கலாம், ஆட்டோவாக இருக்கலாம், பஸ்ஸாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே எவ்ரி 3 இயர்ஸ் இந்த ஒரு ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணி ஆகணும். பட் பண்ணுற வேலை அப்படின்னு பார்த்தா இதே தான். இப்போ நம்ம பண்ணது இந்த ஒரு சின்ன டேங்க்கில் பண்ணோம். இன்கேஸ் ட்ரக்கோ பஸ்ஸோ லாரியோ இருக்குது அப்படின்னா இந்த ஒரு பெரிய டேங்க்கில் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா அந்த சிலிண்டரோட சைஸே வந்து
ரொம்ப உயரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எவ்ரி 3 இயர்ஸ் நீங்கள் ஒரு சிஎன்ஜி கார் வச்சுருக்கீங்க, இல்லை சிஎன்ஜி ட்ரக் வச்சுருக்கீங்க, பஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸை பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஃபுல் கிளாரிட்டி வந்து கொடுத்துருக்கோம். பங்க்கில் எப்படி சிஎன்ஜி ஃபில் பண்ணுறாங்க, எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, எப்படி 3 இயர்ஸ்க்கு ஒருக்க இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி. மீண்டும் அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.